வணக்கம் ஜெயதேவ் சார். வணக்கங்க. நீங்க என்னங்க நீங்க? தேவயானி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? வணக்கம் வணக்கம். வணக்கம் அண்ணி. வணக்கங்க. எங்க மாமா இன்னைக்குதான் அமெரிக்கால இருந்து வந்தாரு. ஓஹோ. அதனாலதான் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு அவருக்கு தெரியல. ஓ, அப்படியா? வாங்க, உட்காருங்க ப்ளீஸ். ஆ. அக்கா, விவேக்கோட வருங்கால அத்தையும் மாமாவும். மாமா ஊர்ல இருந்து வந்துட்டார்ல, அதான் பொண்ணு வீட்டுக்காரங்கள வர சொன்னேன். வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கங்க. உட்காருங்க ப்ளீஸ். அப்படின்னா நிச்சயதார்த்தம்? கல்யாண டேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா மாமா? இருந்தாலும் ஏன் இவ்வளவு அவசரப்படுற தேவயானி? மாமா, கல்யாண யோகம் வரும்போது அது நிறுத்த முடியாது. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். அதனாலதான் எதுக்கு நிச்சயதார்த்தம்னு பாக்குறேன். என்ன, ஒரு வாரத்துல கல்யாணமா? ஆமா மாமா, அதுக்கப்புறம் நல்ல முகூர்த்தம் எதுவும் இல்ல. இதுக்குள்ள அந்த பொண்ணுக்கும் விவேக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா எனக்கு இருக்கிற ஒரு பெரிய கடமை முடிஞ்சிரும். ஒரு நிமிஷம். இங்க பாருங்க விவேக், உட்காருங்க. இத நீங்க நிச்சயதாம்பூலம்னு நினைச்சுக்கோங்க. இத மாத்திக்கிட்டா நிச்சயதார்த்தம் முடிஞ்ச மாதிரி. அண்ணா, நீங்க முதல்ல கொடுங்க. மாமா, அந்த நிச்சயதாம்பூலத்தை நீங்க அண்ணன் கிட்ட கொடுங்க. அவன் யார் கூட வாழணும்னு ஆசைப்படுறான்னு கூட உனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு விவேக்குக்கு பிடிக்காத கல்யாணத்தை செய்யணும்னு நினைக்கிறியா? மாமா, அவனுக்கு என்ன செஞ்சா நல்லா இருக்கும்னு, யாரோட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் என்ன செஞ்சாலும் அது அவனோட நல்லதுக்காக தான் இருக்கும். ஒவ்வொன்றும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்யறேன். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிரா இருக்கணும். வாழ்க்கை நாசமா போயிடக்கூடாது. நீங்களும் மித்ராக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல, அது உங்களுக்கு 1000 காலத்து பயிராச்சா இல்ல நாசமா போச்சா? இந்த உலகத்திலேயே ஒத்துமையான மருமகளை கூட்டிட்டு வந்து மித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல, அவ என்ன செஞ்சா? மொத்த பேரையும் ஏமாத்திட்டு வீட்டுக்கு போயிட்டான். நந்தன் குடும்பத்தோடைய மானத்தையே வாங்கிட்டான். அதனாலதான் அவ செஞ்ச காரியத்துக்கு லக்ஷ்மி கொடூரமா செத்துருக்கா. தேவயானி, 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 தேவயானி. நாங்க என்ன செய்யணுமோ நீ சொல்லு. ஒரு பெரியப்பாவா ஒரு பெரியம்மாவா எங்க கடமைகளை நாங்க செய்யறோம், அவ்வளவுதான். என்னங்க? இந்த வீட்ல என்னதான் நடக்குது அரவிந்தா? ஒரு 4 நாள் நான் வீட்ல இல்லைன்னா எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்கு பெரியவளா இருந்துகிட்டு நீயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. விவேக்குக்கு பிடிச்ச மாதிரி ஜானு கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன்.
ஆனா எவ்வளவு சொன்னாலும் தேவியான கேக்குற நிலைமையில இல்லங்க. யாருக்கும் தலை வணங்குற குணமும் அவளுக்கு இல்ல. அதனாலதான் அவ பைய கல்யாணம் அவ இஷ்டப்படியே நடக்கணும்னு அவ ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். தேவயானி எப்படிப்பட்டவ, எப்படிலாம் பேசுவான்னு உனக்கு தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்சு நீயும் ஏன் கத்திக்கிட்டு இருக்க? மறுபடியும் இந்த வீட்டுல பிரச்சனை நடக்கணும்னு நினைக்கிறியா? என் மருமக இறந்து போயிட்டான்னு அவ அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை என்னால கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அதனாலதான் நான் அந்த இடத்துல பேச வேண்டியதா போச்சு. இங்க பாரு அரவிந்தா, ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ஜோசியர் சொன்ன வார்த்தைய நீ இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கியா அரவிந்தா? வணக்கம் சார். பாஸ்கர், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். என்ன பாஸ்கர் இந்த பக்கம்? சார் அமெரிக்கால இருந்து வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அதான் சாரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்கர். அது சரி, லக்கியோட அம்மாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அன்னைக்கு ஒரு நாள் எதிர்பாராம அவங்கள இந்த ஊர்லயே பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை. எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாது. போலீஸ்கிட்ட சொல்லி தேடலான்னு பார்த்தா என் பழைய போனோட சேர்த்து அவருடைய போட்டோஸ் எல்லாம் போயிடுச்சு. அவளோட போட்டோ என்கிட்ட ஒண்ணு கூட இல்லை சார். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்த உடனே குழந்தைய விட்டுட்டு ஓடி இருக்கா. அவளுக்கு பொன் குழந்தை தான் பிறந்ததுங்கிற விஷயம் தெரியுமான்னு கூட நமக்கு தெரியல. தெரிஞ்சதுன்னா அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவாள்ல? தெரியல சார். திரும்ப நான் அவளை பார்த்தாதான் நம்ம எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். அதெல்லாம் தேவையில்ல பாஸ்கர். இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில் கிடைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை பத்தி இதுக்கப்புறம் நம்ம யோசிக்க வேண்டாம். நீ என்ன பேசுற அரவிந்தா? லக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. அதுவும் மித்ரா லக்கி மேல ரொம்ப உயிரா இருக்கா. இந்த சமயத்துல அவ வந்து அந்த குழந்தை எனக்கு வேணும்னு கேட்டா நம்ம என்னங்க செய்யறது?